இங்க இந்த போலீஸ் ஆபீசர் சாப்பிட்டு இருக்கும்போது இவரோட பையன் சாப்பாடு கரெக்டா பரிமாறணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல கூப்பிட்டு சாப்பாடு கையாலே ஓங்கி ஒரு அரவிடுறாரு. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஆபீசருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி பர்ஃபெக்ட் இல்லனா மறுபடியும் அந்த வேலையை செய்ய சொல்லுவாரு. சோ இதனால இந்த பையனும் இங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிக்கலாம்னு பாப்பான். அதை கரெக்டா செய்ய முடியாம டெய்லியுமே அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டே இருப்பான். அப்படி இருக்க ஒரு நாள் இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாம ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கூட வேலை செய்யற லேடி கான்ஸ்டபிள் இதை பாத்துறாங்க. சோ அப்ப அவனுமே அவங்க காலில் விழுந்து எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு கெஞ்சுறான். அவங்க சொல்லியே அவன்னு போறாங்க. அந்த பையன் அவங்க அப்பா மேல உள்ள பயத்துல ஒரு கல் எடுத்துட்டு போய் அந்த லேடி கான்ஸ்டபிள் அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த கல்லை யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து அந்த பையனோட அப்பாவோ எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால அந்த டென்ஷன்ல இவனை வேலை வாங்க மறந்துடுறாரு. சோ இப்ப இந்த பையன் வாழ்நாளிலேயே முதல் முறையா நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறான். ஆனா இந்த சந்தோஷம் அந்த பையனுக்கு ரொம்ப நாள் நிலைக்காம மறுபடியும் அவங்க அப்பா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதனால அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே தொடர்ச்சி அவனோட அப்பா எப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் நிறைய பேர்த்த கொலை பண்றான். சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரத்த தெரிக்கிறது பிடிக்காம ஒரு மர்ம கொலையை கத்துக்கிட்டு அதை வச்சு கொலை பண்ண போறவங்களை மயங்க வச்சு ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அவன் எடுத்த போட்டோவை வீட்டுல இருக்க ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறான். சோ அப்பதான் அந்த பையன் இவ்வளவு பேர் கொலை பண்றதுக்கு அவங்க அப்பாவே கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா அவங்க அப்பா ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து கிடக்குறாரு.